Hello children, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது NCERT New Syllabus Class 5 Hindi Veena bookல 5th chapter சுந்தரியா. இது ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில ஒரு ஃபார்மர் ஒரு கவ் வளர்க்குறாரு. அதோட பேர் தான் சுந்தரியா. அந்த கவ் மேல அந்த ஃபார்மர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, அதே மாதிரி இன்டர்ன் அந்த கவ் அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு அப்படின்றத இந்த ஸ்டோரியில சொல்லியிருக்காங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம். सुंदरिया हरियाणा के किसी गांव में हीरा सिंह नामक एक किसान था। उसकी समझ में यह नहीं आता था कि वह अपनी बीवी, बच्चों और अपने प्यारे गाय सुंदरिया की परवरिश कैसे करे। ஹரியானா இருக்கிற ஒரு வில்லேஜ்ல வாடுற ஒரு ஃபார்மரோட பேர் தான் ஹீரா சிங். அவருக்கு அவரோட வைஃப், அவரோட குழந்தைங்க மற்றும் அவரோட லவபிளான பசுவை எப்படி பராமரிக்கிறது, எப்படி டேக் கேர் பண்றது அப்படின்னு அவர் ரொம்ப கவலைப்பட்டாரு. ஏன்னா ஹீரா சிங் ரொம்ப புவர். सुंदरिया गाय डील डोल में काफी बड़ी थी। उसे देखकर लोगों को ईर्ष्या होती थी। அந்த சுந்தரியா கவ் பார்க்க நிஜமாவே ரொம்ப பெரிய மற்றும் அழகான கவ். அதை பார்க்கும் போதே மக்கள் பொறாமப்படுற அளவுக்கு அது அவ்வளோ அழகா இருந்துச்சு. गरीबी के कारण हीरा सिंह गाय का चारा भी नहीं चुरा पाता था। खाने पीने की कमी होने लगी तो हीरा सिंह ने सोचा मैं सुंदरिया को बेच दूं। அவர் வறுமையில இருந்ததுனால அந்த சுந்தரியா பசுவுக்கு அவரால் சாப்பாடு கூட கொடுக்க முடியல, சாப்பாடு தண்ணி கூட கொடுக்க முடியல. அதனால அவர் என்ன யோசிச்சாருன்னா, நான் இந்த சுந்தரியா கவ்வை வித்துடலாமா, பேஜ் दूं அப்படின்னா வித்துடலாமா அப்படின்னு அவர் யோசிச்சாரு. पर उसका बड़ा लड़का जवाहर सिंह सुंदरिया को मौसी कहा करता था, इसीलिए वह उसे बेचने से डरता था. ஆனா அவரோட பெரிய பையனான ஜவஹர் சிங் அந்த சுந்தரியா பசு மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. அந்த பசுவை தன்னுடைய அத்தையா நினைச்சிட்டு இருந்தாரு. அதனால ஹீரா சிங்குக்கு ஒரு பயம், எப்படி இந்த பசுவை கொண்டு போய் விற்கிறது அப்படின்னு அவர் ரொம்ப கவலைப்பட்டாரு. नौकरी की तलाश में वह दिल्ली चला आया। वहां उसे एक सेठ के यहाँ चौकीदार की नौकरी मिल गई. வேலை தேடி ஹீரா சிங் தில்லிக்கு போறாரு. அங்க ஒரு சேட் கிட்ட அவருக்கு வாட்ச்மேன் வேலை கிடைக்குது. एक रोज सेठ ने हीरा सिंह से कहा, तुम तो हरियाणा के रहने वाले हो, वहां की गाय अच्छी होती हैं, एक गाय का बंदोबस्त कर दो. சேட்ஜி ஒன்னா ஹீரா சிங் கிட்ட கேக்குறாரு, நீ ஹரியானால தானே வர, அங்க நிறைய பசுக்கள் இருக்குமே, நல்ல நல்ல பசுக்கள் இருக்கும், எனக்கு அதுல இருந்து ஒரு பசு எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சேட்ஜி கேக்குறாரு. हीरा सिंह सुंदरिया की बात सोचने लगा. उसने कहा, एक ही मेरी निगाह में. ஹீரா சிங்குக்கு உடனே அவரோட பசு சுந்தரியா ஞாபகம் வருது. அவரு என்கிட்ட ஒரு பசு இருக்கு அப்படின்னு சொல்லி சேட்ஜி கிட்ட சொல்றாரு. சேட் ने कहा, कैसे गाय है? சேட் கேக்குறாரு, என்ன மாதிரியான பசு அது அப்படின்னு கேக்குறாரு. हीरा सिंह बोला, गाय तो ऐसे हैं कि दूध देने में कामधेनु, 15 सेर दूध उसके थले उतारता है, उसके 200 रुपया तक लग चुके हैं. हीरा सिंह சொல்றாரு, பால் கொடுக்கறதுல அந்த பசு ஒரு காமதேனு. 15 லிட்டர்ஸ் 15 சேர் அப்படின்னா 15 லிட்டர்ஸ்க்கு மேலவே அந்த பசு பால் கொடுக்கும். அதோட விலை 200 அப்படின்னு சொல்றாரு. 200 சவுனா 100, 200 அப்படின்னா 200 रुपीस அப்படின்னு சொல்றாரு. सेठ बोला, चलो 5 हम ज्यादा दे देंगे. சேட்ஜி சொல்றாரு, பரவாயில்ல, நான் 5 रुपीस எக்ஸ்ட்ராவே கொடுக்கறேன், தட் இஸ் 205 रुपीस கொடுக்கறேன் அப்படின்னு சேட்ஜி சொல்றாரு. हीरा सिंह ने तब साफ साफ ही कह दिया, सेठजी सच यह है कि वह गाय अपनी ही है. ஹீரா சிங் இந்த இடத்துல சேட்ஜி கிட்ட உண்மையா சொல்லிடுறாரு, அது என்னோட பசுதா அப்படின்னு சொல்லிடுறாரு. சேட்ஜி ने खुश होकर कहा, तब तो अच्छी बात है, तुम्हारे लिए जैसे तो 100 वैसे 205. சேட்ஜிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்படியா, உன்னோட பசுவா, பரவாயில்ல, நீயே அந்த 205 रुपीस வாங்கிக்கோ அப்படின்னு சேட்ஜி சொல்றாரு. हीरा सिंह लाज से गड़ गया कि वह कैसे बता दे कि सुंदरिया उसके परिवार का अंग है. ஹீரா சிங் இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த சுந்தரியா கவ தன்னோட ஃபேமிலில ஒருத்தரா தான் வளர்த்தார் இல்லையா, அது எப்படி நான் சேட்ஜி கிட்ட சொல்றது அப்படின்னு ஹீரா சிங் ரொம்ப கவலைப்படுறாரு. पर उसने सोचा कि सेठ के यहाँ रहकर गाय तो उसकी आंखों के आगे रहेगी. ஆனா ஹீரா சிங்குக்கு ஒரு மன திருப்தி என்ன அப்படின்னா, ஒருவேளை சேட் கிட்ட நான் வித்துட்டாலும் அவரோட கண்ணுக்கு முன்னாடியே தான் அங்கேதான் இருக்க போகுது. सेठ ने 100 रुपये मांगकर उसी वक्त हीरा सिंह को धमा दिया. 100 रुपीस எடுத்து ஹீரா சிங் கிட்ட அப்பவே கொடுக்கறாரு. कहा, देखो हीरा सिंह, आज ही चले जाओ, कब तक वापस आ जाओगे? சேட் சொல்றாரு, ஹீரா சிங் இப்பவே கிளம்பு,
ஆனா திரும்ப நீ எப்ப வருவ அப்படின்னு கேக்குறாரு. हीरा सिंह ने कहा 5 दिन तो लगे हैं. हीरा सिंह சொல்றாரு 5 days ஆது ஆகும் அப்படின்ட்டு. सेठ जी ने कहा पर ज्यादा दिन मत लगाना. सेठ சொல்றாரு சோ ரொம்ப நாள் எடுத்துக்காத, சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்றாரு. हीरा सिंह उसी रोज गाय लेने चला गया. हीरा सिंह அன்னைக்கே பசுவை எடுத்துட்டு வரதுக்காக ஊருக்கு கிளம்புறாரு. जैसे तैसे जवाहर सिंह को समझा बुझाकर वह गाय ले आया. somehow அவரோட பெரிய பையனான ஜவஹரை कन्विंस பண்ணிட்டு அந்த பசுவை दिल्ली எடுத்துட்டு வந்துறாரு. गाय देखकर सेठ बहुत खुश हुए. सचमुच वैसे सुंदर स्वस्थ गाय उन्होंने अब तक न देखी थी. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உண்மையிலே அது அவ்வளவு அழகான ஸ்வஸ்த் காய் அப்படின்னா ரொம்ப ஹெல்தியான பசு. இதுவரையிலும் அந்த மாதிரி ஒரு பசுவை அவர் பார்த்ததே இல்லை. हीरा सिंह ने खुद उसे सानी पानी दिया, सहलाया और अपने हाथों से दूहा. हीरा सिंह அவர கையாலே தண்ணி சாப்பாடு வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பசுவை தடவி கொடுத்து அவர் கைகளாலே அவர் பால் கறக்குறாரு. दूध 15 सेर से कुछ ऊपर ही बैठा. सेठ जी ने 100 के ऊपर 7 रुपये उसे और दे दिया. அவர் கறந்த பால் 15 லிட்டர்ஸ்க்கு மேலவே வருது. சேட்ஜி ரொம்ப சந்தோஷமாயி 5 रुपीஸ்க்கு பதிலா 7 रुपीஸா எக்ஸ்ட்ராவா கொடுக்கறாரு. 100 रुपये वह पहले ही ले चुका था. ऑलरेडी और 100 रुपीस கொடுத்துட்டாரு. அதனால ரிமைனிங் 107 रुपीस இப்ப கொடுக்கறாரு. गौसी को बुलाकर सेठ जी ने गाय उसके शिपुर्द कर दी. அந்த பசுவெல்லாம் பாத்துக்கிற கேர்டேக்கர் இருக்காங்களே அவரை கூப்பிட்டு இந்த பசுவை அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. लेकिन हीरा सिंह का जी भरा जा रहा था. जब गौसी गाय को ले जाने लगा तब गाय उसके साथ जाने ही नहीं जाती थी. हीरा सिंह காசை வாங்கிக்கிட்டாலும் அவர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்கிறாரு. அதே சமயம் அந்த பசுவும் அந்த கேர்டேக்கரோட போக மறுக்குது. हीरा सिंह बोला गाय की नौकरी पर मुझे लगा दीजिए, चाहे तनक वाह कम कर दीजिए. हीरा सिंह சொல்றாரு எனக்கு இந்த பசுவை பாத்துக்கிற வேலையை எனக்கே கொடுங்க, வேணும்னா என்னோட சேலரியில இருந்து அதுக்கு நீங்க அமௌண்ட் கூட கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. सेठ जी ने कहा हीरा सिंह तुम्हारे जैसे ईमानदार चौकीदार हमें दूसरा कहाँ मिलेगा. तनक वाह तो तुम्हारी हम 1 रुपये और भी बढ़ा सकते हैं, पर तुमको ड्योड़ी पर ही रहना होगा. சேட்ஜி சொல்றாரு ஹீரா சிங் ஒன்ன மாதிரி ஒரு ஹானஸ்டான, இமான்தார் மீன்ஸ் ஹானஸ்ட், ஒரு ஹானஸ்டான வாட்ச்மேன் நான் எங்க கண்டுபிடிக்க முடியும். உனக்கு வேணும்னா உன்னோட சேலரியில 1 ரூபாய் இல்லைன்னா அதுக்கு மேல கூட நான் ஏத்தி தரேன். ஆனா நீ வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும். நீ உன்னோட டோர் ஸ்டெப்ல தான் வெயிட் பண்ணணும். டியோடி அப்படின்னா டோர் ஸ்டெப், சோ அங்கதான் நீ வெயிட் பண்ணும் அப்படின்னு சேட்ஜி சொல்லிடுறாரு. हीरा सिंह क्या कहता. हीरा सिंह என்ன சொல்ல முடியும். उसने गाय को पुचखाकर कहा सुंदरिया जाओ जाओ. அவரு அந்த பசுவை கட்டி தழுவிட்டு சொல்றாரு சுந்தரியா நீ அவங்க கூட போ அப்படின்னு சொல்றாரு. गाय ने उसकी और देखा. அந்த பசு हीरा सिंह எது நிமிர்ந்து பாக்குது. जैसे पूछना चाहती थी. அவரை கேக்குற மாதிரி சொல்லிருக்கு. அவரை பார்த்து அந்த பசு கேக்குற மாதிரி சொல்லிருக்காங்க. क्या सचमुच ही इसके साथ चले जाऊं. என்ன நான் கண்டிப்பா அவர் கூட உண்மையிலேயே அவர் கூட போகணுமா, அந்த கேர்டேக்கரோட போகணுமா அப்படின்னு அந்த பசு கேக்குற மாதிரி சொல்லிருக்காங்க. हीरा सिंह ने उसे तपतपाया तो वह गोसी के पीछे पीछे चली गई. हीरा सिंह அது பின்னாடி டாப் பண்ணி கொடுக்கறாரு. அந்த பசு அந்த கேர்டேக்கரோட பின்னாடியே போகுது. हीरा सिंह एक ठक देखता रहा लेकिन अगले दिन गड़बड़ हुई. हीरा सिंह அந்த பசு போறதே வெறிச்சு பார்க்கறாரு. प्रॉब्लम स्टार्ट आगुது. गड़बड़ मींस प्रॉब्लम स्टार्ट आगुது. என்ன प्रॉब्लम. सेठ जी ने हीरा सिंह को बुलाकर कहा. सेठ जी हीरा सिंह கூப்பிட்டு சொல்றாரு ரகா तुमने मुझे धोखे में क्यों रखा. நீ என்ன எதுக்காக சீட் பண்ண அப்படின்னு சேட்ஜி கேக்குறாரு. என்ன சீட்டிங். गाय से सवेरे 5 सेर दूध भी तो नहीं उतारा. இந்த பசு காலையில 5 லிட்டர்ஸ் கூட பால் கொடுக்கல. நீ 15 லிட்டர்ஸ் கொடுக்கும்னு சொல்ல, ஆனா இது 5 லிட்டர்ஸ் கூட கொடுக்கல அப்படின்னு சேட்ஜி சொல்றாரு. हीरा सिंह ने कहा मैंने खुद 15 सेर से ऊपर दूध दुहकर आपको दिया था. हीरा सिंह சொல்றாரு நேத்து நானே தானே என் கையாலே 15 லிட்டர்ஸ்க்கு மேல பால் கறந்து உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு हीरा सिंह கேக்குறாரு. सेठ जी ने कहा तो जाकर गाय को देखो. அப்படினா நீயே போய் உன் பசுவை பாரு அப்படின்னு सेठ जी சொல்றாரு. हीरा सिंह गाय के पास गया. पुछ खाकर कहा सुंदरिया मेरी रुसवाई क्यों करती है. हीरा सिंह அந்த பசு கிட்ட போய் சொல்றாரு நீ ஏன் என்ன எம்ப்ரஸ் பண்ற, என்னையே அப்படி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குற.
गाय ने मुंह ऊपर उठाया मानो पूछ रही हो, बोलो मुझे क्या करना है. அந்த பசு அவரை நிமிர்ந்து பார்த்து கேக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த பசு கேக்குது. ஹீரா சிங் ने गोसी से कहा बाल्टी लाओ. ஹீரா சிங் உடனே அந்த கேர்டேக்கரை கூப்பிட்டு சொல்றாரு, பக்கெட் எடுத்துட்டு வாங்க. बाल्टी மீன்ஸ் பக்கெட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. गोसी ने कहा मैं तो पहले ही दूध चुका हूं. ஆனா அந்த கேர்டேக்கர் சொல்றாரு, நான் ஆல்ரெடி பால் கறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. पर तुम बाल्टी तो लाओ, हीरा सिंह बोला. ஆனா நீங்க போய் பக்கெட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஹீரா சிங் சொல்றாரு. उसके बाद 13.5 सेर दूध उसके थैले से तोलकर हीरा सिंह ने गोसी को दे दिया. हीरा सिंह 13.5 साढ़े मीन्स हाफ, 13 ना 13, so 13.5 லிட்டர்ஸ் கிட்ட பால் கறந்து அந்த கேர்டேக்கர் கிட்ட கொடுத்து சேட் கிட்ட கொடுக்க சொல்றாரு. கஹா यह दूध सेठ जी को दे देना. சேட் கிட்ட இந்த பாலை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. फिर गाय के गले पर सिर रखकर बोला. அப்புறம் பால் கறந்ததுக்கு அப்புறம் ஹீரா சிங் அந்த பசுவோட கழுத்து கிட்ட தன்னோட தலையை வச்சு அது கூட பேசுறாரு. சுந்தரியா देख मेरी ओछी मत करा, मैं दूर हूँ तो क्या मुझे सुख है, इसमें मुझे सुख है. சுந்தரியா பசு கிட்ட ஹீரா சிங் பேசுறாரு, நீ எதுக்காக என்ன இப்படி இன்சல்ட் பண்ற, நான் தூரத்துல தான் இருக்கேன், ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு அந்த கவு கூட பேசுறாரு. காய் मुंह झुकाए वैसे ही गड़ा रही. அந்த பசு தலை குனிஞ்சே நிக்குது. दूसरे दिन फिर भी वही हुआ. सेकेंड डेவும் सेम प्रॉब्लम தான் अकराது. लाख कोशिश के बाद भी गाय ने पूरा दूध नहीं दिया. நிறைய எஃபோர்ட் போட்டதுக்கு அப்புறமும் அந்த பசு பால் கொடுக்கவே இல்லை. सेठ जी ने हीरा सिंह को बुलाकर कहा. மறுபடியும் सेठ जी हीरा सिंह கூப்பிட்டு சொல்றாரு, क्या हीरा सिंह, क्या हीरा सिंह, यह क्या है, यह तो सरासर धोखा है. ஹீரா சிங் சுப் ரஹா. ஹீரா சிங் கேக்குறாரு, இது வந்து நீ என்ன கம்ப்ளீட்டா ஃப்ராட் பண்ணிட்ட, என்ன கம்ப்ளீட்டா ஏமாத்திட்ட, இது என்ன அப்படின்னு கேக்குறாரு. ஹீரா சிங்கும் அமைதியா நிக்கிறாரு. सेठ जी ने कहा ऐसे ही है तो ले जाओ अपने गाय और मेरे रुपये वापस करे. सेठ जी சொல்றாரு, அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு, இந்த பசுவை நீயே எடுத்துக்கோ, என்னோட காசை எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு सेठ जी சொல்றாரு. लेकिन रुपया हीरा सिंह गांव बेच चुका था. उसमें से काफी रुपये मकान की मरामत में लग गया था. अब सेठ जी को देने के लिए रुपये कहाँ से लाए. ஆனா सेठ जी கிட்ட இருந்து வாங்கின பைசாவை ஹீரா சிங் ஒரு வில்லேஜ்க்கு எடுத்துட்டு போய் அவரோட வீடை வந்து ரிப்பேர் பண்றதுக்கே நிறைய காசு செலவு பண்ணிட்டாரு. இப்போ सेठ जी காசு கேட்டா அவர் எப்படி ரிட்டர்ன் கொடுப்பாரு காசை. उसे चुप देखा. सेठ जी बोला, सेठ जी अच्छा तनख्वाह में से रकम करती जाएगी, जब पूरी हो जाएगी तो अपनी गाय ले जाना. அப்படின்னா உன்னோட சேலரியில இருந்து நான் கொடுத்த அமௌண்ட்டை உனக்கு நான் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரேன். எப்போ ஃபுல் அமௌண்ட் ரெடியூஸ் ஆகுதோ அப்ப நீ உன்னோட பசுவை கூப்பிட்டுட்டு பசுவை நீ எடுத்துட்டு போலாம் அப்படின்னு सेठ जी சொல்றாரு. सवेरे बहुत सा दूध ड्योढ़ी में बिखरा हुआ था. उससे पहले शाम गाय ने दूध देने से बिल्कुल इनकार कर दिया था. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவரோட வராண்டால சேட்ஜியோட வராண்டால ஃபுல்லா எங்க பார்த்தாலும் பால் சிந்தி இருக்கு. ஏன் அப்படின்னா முந்தின நாள் வந்து இந்த பசு வந்து சுத்தமா பால் கொடுக்கவே இல்லை. सेठ जी ने पूछा हीरा यह क्या बात है. हीरा सिंह सिर झुकाकर रह दिया. மறுபடியும் सेठ जी हीरा सिंह கூப்பிடுறாரு, என்ன இதுன்னு கேக்குறாரு. हीरा सिंह எதுவும் சொல்லாம அமைதியா நிக்கிறாரு. फिर उसने पूछा रात गाय खुली तो नहीं रह गई थी, आप इसकी खबर तो लीजिए. அப்போ ஹீரா சிங் கேக்குறாரு, என்ன இந்த பசுவை நீங்க நைட்டு கட்டலையா, அதை நீங்க தானே பாத்துக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. அவரு வாட்ச்மேன் और वासल गोसी को बुलाकर पूछा गया तो उसने कहा कल रात मैंने गाय को खुद घूंढे से बांधा था. கேர்டேக்கரை கூப்பிட்டு கேக்குறாங்க. கேர்டேக்கரும் சொல்றாரு, இல்ல நேத்து நைட்டு நானே தான் அந்த பசுவை அங்க கட்டி வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. हीरा सिंह ने कहा नहीं हो सकता, गाय रात को आकर ड्योढ़ी में खड़ी रही है और अपना दूध गिर गई है. ஆனா ஹீரா சிங் சொல்றாரு, இல்ல அது கண்டிப்பா இல்ல, கட்டல. அந்த பசு நைட்டே வந்து வராண்டா கிட்ட வந்து அதோட பாலை ஃபுல்லா ஸ்பில் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாரு. सेठ जी बोले ऐसे बातों
औरों से कहना जाओ सगाओ कि वह कौन आदमी है जिसकी करतूत है சேட்ஜி சொல்றாரு இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க போங்க போய் யாரோட பிரச்சனை யாரோட தப்பு அப்படின்னு இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சேட்ஜி சொல்லிடுறாரு जब अपनी कोठरी में जाकर लुढ़क गया कब आंख लगी कुछ पता नहीं அமைதியா ஆனா எப்ப தூங்குறாருன்னே தெரியல அமைதியா அவரோட ரூமுக்கு போற हीरा सिंह படுத்து தூங்கிடுறாரு रात को अचानक लगा कि दरवाजे की ओर से रगड़ की आवाज आई நைட்டு திடீர்னு அவரோட டோர் பக்கமா திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது ரப் பண்ற சவுண்ட் கேக்குது உட்கர் दरवाजा खोला எந்திரிச்சு டோர் ஓபன் பண்றாரு देखा सुंदरिया खड़ी है அங்க பார்த்தா சுந்தரியா பசு நிக்குது मुंह ऊपर उठाकर सुंदरिया उसे अपराधी की आंखों से देख रही थी நெட்டியான ஒரு ஃபேஸோட हीरा सिंह நிமிர்ந்து பாக்குது घर रही हो அது அவரை என்ன மன்னிச்சிருங்க சொல்ற மாதிரி அவரை நிமிர்ந்து பாக்குது அந்த பசு जैसे कहती हैं मैं अपराधिनी हूँ लेकिन मुझे क्षमा कर देना मैं बड़ी दुखिया हूँ அந்த பசு அவரை பார்த்து சொல்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க நான் தான் அந்த கிரிமினல் அந்த கயிறை அதுவே தான் அவுத்துட்டு வந்திருக்கு நான் தான் கிரிமினல் என்ன மன்னிச்சிருங்க ஏன்னா நான் ரொம்ப கஷ்டத்துல நான் ரொம்ப துக்கத்துல இருக்கேன் அப்படின்னு அந்த பசு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க देखकर हीरा सिंह बिहुवल हो उठा उसके आंसू रोके न रुके वह सुंदरिया की गर्दन से लिपट देर तक सिसकता रहा तो हीरा सिंह ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது அவரு தொடர்ந்து அழ ஆரம்பிக்கிறார் அவர் கண்கள்ல இருந்து தண்ணீர் வர்றது நிக்கவே இல்லை அந்த பசுவை கட்டி பிடிச்சிட்டு அவர் ரொம்ப நேரம் அழுகுறாரு अगले सवेरे उसने सेठ जी से कहा आप मुझे जितने महीने चाहे कसकर चाकरी करवाए पर गाय आज ही यहाँ से गांव चली जाएगी रुपये जब आपको चुकता हो जाए मुझे कह दीजिए तब मैं भी छुट्टी कर लूंगा நெக்ஸ்ட் டே காலையிலே சேட்ஜி கிட்ட போற हीरा सिंह அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு வேணா எத்தனை மாசம் வேணாலும் கஷ்டமான ஒர்க்கை எனக்கு கொடுங்க ஆனா இந்த பசு இன்னைக்கே ஊருக்கு போயாகணும் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்கான வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா என்கிட்ட சொல்லுங்க நான் இந்த வேலையில இருந்து லீவ் பண்ணிக்கிறேன் तब मैं भी छुट्टी कर लूंगा அப்படின்னா நான் இந்த வேலையில இருந்து நின்னுக்கிறேன் அப்படின்னு हीरा सिंह சொல்லிட்டு और सेठ जी कुछ कहे सेठ जी மறுவார்த்தை சொல்றதுக்கு முன்னாடியே इससे पहले ही हीरा सिंह गाय को लेकर चल दिया हीरा सिंह அவரோட பசுவை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு இந்த ஸ்டோரி எழுதினவங்க பேரு ஜெய்னீந்திர குமார் என்ன சில்ட்ரன் இந்த ஸ்டோரியில ஒரு ஃபார்மர் அவர் பசு மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு அதே மாதிரி அந்த பசுவோ அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம்ம மனுஷங்க மட்டும் மேல இல்லாம மிருகக்கிட்டையும் அன்பா இருக்கணும் அப்படின்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ சில்ட்ரன் இந்த லெசன்ல வர நியூ வேர்ட்ஸா படிங்க பிராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே சில்ட்ரன்ஸ் அடுத்த லெசன்ல பார்க்கலாம் பாய்